தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 15 முதல் 26 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 23வது வாக்கியம், என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். அப்போ என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்றால், இயேசுவோடு நான் இணையவில்லை என்றால் நான் தெய்வத்துக்கு எதிராக தான் போய் கொண்டிருப்பேன். சேர்ந்து வாழ்வதில்லை, இணைந்து வாழ்வது. அப்போ இணைந்து வாழ்ந்தால் மட்டுமே தான் அவருடைய பண்புகள் என்னில் தங்கும். அப்போ அதுக்கேற்றபடி மற்றவர்களையும் வழிநடத்த முடியும். மாறாக என்னோடு இயேசுவோடு நான் இணையாமல் எப்படி மற்றவர்களை கொண்டு சேர்க்க முடியும்? ஆக இறை சென்று மன்றாடுவோம். அப்போ இயேசுவோடு இணைவது என்பது எப்படி? அதான் திருப்பலி. அதனால் வாசிக்கிறோம் இல்லை, நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 55, 6, 7, 8, என் தசையே உண்மையான உணவு, என் ரத்தமே உண்மையான பானம். யார் என் தசையை உண்டு என் ரத்தத்தை குடிக்கிறார்களோ அவர்கள் என்னோடு இணைந்து இருப்பர். அப்போ இயேசுவோடு நான் இணைய வேண்டும் என்றால் எனக்கு தேவை திருப்பலி, அந்த நற்கருணை. ஆக தினந்தோறும் திருப்பலி காண்போம், நற்கருணை உட்கொள்ளுவோம், நல்ல ஒரு பாவசங்கீதம் செய்து நற்கருணை உட்கொள்வோம். இயேசுவோடு இணைந்து கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு வாழ்க்கை, மற்றவர்களை மீட்பு காண கொண்டு போன மீட்பை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக நாம் மாற்றி அமைப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, உன்னோடு இணைந்து வாழக்கூடிய சக்தி எனக்கு தந்தருளும். என்றும் இணைந்து கொண்டு அதுக்கேற்ற வாழ்க்கை வாழ கிருபை தரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.